வணக்கம், திரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்சுக்கு வெண்டைக்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறோம். கோஸு கொஞ்சமாக புடலங்காய் இருந்தது, அது கடலை பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல இதை அலம்பிட்டு வந்துடலாம். இதை அலம்பிட்டு திட்டமாக ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது எப்படியே குக்கரில் வச்சிட்டோம்னாக்கா நல்லா வெந்து போயிடும். இந்த கோஸெல்லாம் போட்டுடலாம். கோஸு புடலங்காய் போட்டேன். இதுக்கு தேவையான உப்பு, இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதை குக்கரில் நல்லா 2-3 விசில் வாங்கிக்கலாம், 2 விசில் வாங்கிக்கலாம். அப்புறம் பருப்பு ரசம், அதுக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டை குக்கரில் தோல் நல்லா அலம்பிட்டு தோலோடவே போட்டேன். இப்படி பிடிச்சினிங்களாக்கா இப்படி வந்துடும். இதில் அந்த மாவு ஸ்மெல், அந்த பீட்ரூட்டோட மண் மாதிரி அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒன்றுமே வராது. இது மாதிரி பண்ணிங்கன்னா வேலையும் மிச்சம். இதை கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி, நிறைய இல்லை, ஒரு கெட்டி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின அப்புறம் நம்ம கேஸில் வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சமாக 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் பொரிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வெண்டைக்காயில் கொஞ்சம் பிசுபிசு இருக்கும், அதனால் கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தான் பண்ண போகிறேன். தக்காளி ஒரு சின்ன குட்டி தக்காளி, 3 தக்காளி. இது அப்படியே வதங்கட்டும். இந்த சைடு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஒரு 5-6 மிளகா, என்ன ஒரு 1/4 ஸ்பூன் தனியா, இதுலேயே ஓரமாக பெருங்காயம். நான் முதல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன். பெருங்காயம் பொரியிட்டோம் நல்லா. எண்ணெயில் போட்டுட்டு அப்புறமா இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதில் கொஞ்சமாக வெந்தயம். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு
நல்லா ஒரு ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுத்து. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேண்டான்னா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் டைரெக்டாக. நல்லா தக்காளிலாம் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வதங்கிட்டு, நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரைச்சி விட்டது அது கூட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் பாருங்கள், மிக்ஸி ஜாரெல்லாம் அலம்பி விட்டுட்டு நான் எல்லாம் சேர்த்துட்டேன். இதை பாருங்க. இப்போது புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி. அவ்வளோதான். இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த அப்புறம் நம்ம சாம்பார் இறக்கிடலாம். அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பீட்ரூட் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து இதுக்கும் கடுகு, உளுந்து, இதுக்கும் கடுகு, உளுந்து, கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை, இந்த பீட்ரூட், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியான பீட்ரூட் கறி ரெடி ஆகிடும். குக்கரில் வேக வச்சோம்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ரசம் ஏற்றிடலாம். அடுப்பில் ஒரே துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டேன். இப்போ இந்த பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தே விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சம் நுரைச்சி வந்த அப்புறம் மேலே வந்து ரசப்பொடி போட்டுட்டு நம்ம இப்போ இறக்கிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும். சாம்பார் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. சாம்பார் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இன்னும் உப்பு போடல, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே
கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான், வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிட்டு. எங்கேயும் பீட்ரூட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இப்போ தேங்காய் போட்டு இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். பீட்ரூட் காயை ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான் பீட்ரூட் காய். ரசம் எப்படி நுரைச்சிட்டு வருது. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி. அவ்வளோதான். அப்படியே தாளித்து கொடுத்தோம்னாக்கா பருப்பு ரசம் நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சிட்டு கொஞ்சம் நெய்யில் கடுகு கருவேப்பிலை எல்லாத்தையும் கொட்டிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். ரசம் அப்படியே மூடிடலாம். அடுத்து இங்கே கூட்டுக்கு இங்கே பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வெந்து போச்சு. தண்ணி அப்படியே ரொம்ப நிறையவும் இல்லை, திட்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, பொரியட்டும். பெருங்காயம், நல்லா ஒரு கருவேப்பிலை, இந்த காரம் இல்லாத மிளகா ஒரு 2-3 போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டேன். தக்காளி இந்த கூட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை. மிளகா போட்டிருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட போகிறேன். திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த கூட்டை கோஸு அப்படியே எடுத்து இந்த சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோஸெல்லாம் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் கூட போயிருக்கோம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு 3-4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் தேங்காய், கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி அதை வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கோஸ் கூட்டு, கடலை பருப்பு போட்டு கோஸ் கூட்டு. இதே இப்படியே நெய் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஆனால் அப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிட்டு. ஆஃப் பண்ணிடுறேன். இனியோட லஞ்ச் ரெடி ஆகிட்டு. வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், பருப்பு ரசம், கோஸு கடலை பருப்பு போட்டு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு தேங்காய் போட்ட கறி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.